என்னம்மா இது மாடு ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு? ஆமா சார், இது ஒரு டிஃபரெண்டான கோலம். எப்படியும் வரையலான்னு பார்த்தேன், ஆனா அது எங்கேயோ போயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார். சார், நீங்க மாட்டு பொங்கல் கிண்டி பார்த்திருப்பீங்க, ஆனா மாடி பொங்கல் கிண்டி பார்த்திருக்கீங்களா? அதான் சார் இது. உன் கிரியேட்டிவிட்டிக்கு சல்யூட் பண்றேன்பா. என்னதுமா அது ஜாக்கி சான்ல வர விகடநாதன் மாதிரி? ஐயோ சார், இது மாடு தான் சார். ஓ மாடா, ஓகே ஓகே. இது என்னதுமா அது, எலியா? இல்ல சார், மாடு. மாடா அப்படின்னா எலி போடுமா, தெரிய மாட்டேங்குது. இது என்னது, கொசுல சுத்தி வச்ச ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இதுவும் மாடா? ஆமா சார், மாடுதான். சரி சரி. இது என்னதுமா அது? மாடுதான் சார். யார் டவுட் வரப்போ பக்கத்துல எழுதிட்டோம் பாருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தானா, இவரெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்க. என்னப்பா பார்க்க காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்க, ஜெயிலுக்கு வந்திருக்க, என்னாச்சு? அதை என்ன கேட்குறீங்க? காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷனு, ஃப்ரெண்டு வேற சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டான். ஏதோ கவிதை போட்டி காம்படிஷன் எனக்கு கலந்துக்க சொல்லி என் பெரிய அவனே சேர்த்து கொடுத்துட்டான். எனக்கு பேச தெரியாதான்னு சொல்லியும் அவனே எழுதி கொடுக்குறான்டா, நீ போய் பேசுறான்னா அவனை நம்பி அதை படிக்காம மேலே போய் பேசிட்டேன், உள்ள வர வச்சிட்டாங்க. பொதுவாக பொங்கல் அப்போ வர கரும்பு கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும். ஆனா எங்க எச்ஓடி சாரோட கரும்பு அதுக்கு பிடிக்காது துரும்பு. ஏன்னா அது ஒரு இரும்பு. சந்தேகமா இருந்தா உன் கழுத்தை அவர் கரும்பை நோக்கி திரும்பு. எல்லாரும் அந்த கரும்பை விரும்பு. ஐயோ கணக்கு வாத்தி அதை பிடிச்சி என்னப்பா பார்க்க அதெல்லாம் கவிதை. எனத்த கூலி 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். ஒரு கவிதை சொல்லுடா. பெண்ணே நீ ஒரு தேன் அருவி, உன் சேலையை உருவி என்கிட்ட இருக்க ஒரு கருவி, அதை உன் கருவிக்குள் சொருகி நமக்காக பிறக்கும் ஒரு பிறவி. கவிதை இல்ல, காஜ். வாங்க சார், என்ன வேணும்? அப்பா எனக்கு பாப்கார்ன் EMI அவைலபிள், எக் பஃப்ஸ் 450 ஒன்லி. ஐஸ்கிரீம் வேணும். இந்தப்பா தம்பி பையன் எடுத்து கொடு. கேசா ஜிபேவா? ஜீப்லாம் என்கிட்ட இல்லப்பா, எக்ஸல் எவிட்டு இருக்கு. சார் பாப்கார்ன் 1200 ரூபாய், ஐஸ்கிரீம் 450 ரூபாய் சார். அந்த படத்துக்கு டிக்கெட்டே 100 ரூபாவா? பையனோட குஞ்சு சீஸ் கூட இல்ல அந்த ஐஸ்கிரீம், அதை போய் 450 சொல்றீங்க? இங்க இதான் சார் ரூல்ஸ். அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது. என்னடா இங்க சத்தம்? இவரு காசு கொடுக்க மாட்டாரு. ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போ, இல்லனா நாங்களே புடுங்க வேண்டியதா இருக்கும். 1 week later. சரி, இந்த ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு போயிடலாம். டேய் நீயா? ஆமா சார், என் ஹோட்டல் தான். சரி, இலைய போடு. மாட்டுனாண்டா பம்பா கிட்ட வந்தேன். வேணாம்பா, அவங்களாம் பெரிய ஆளுங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்பா யாருன்னு உனக்கு தெரியலடா. பில்லு எவ்வளோ? என்னடா 2 தோசைக்கு 1400 ரூபாய் போட்டிருக்க? தோசை 15 ரூபா தான், ஆனா அது ஊத்தி சாப்பிட்டீங்களா சட்னியும் சாம்பாரும், அது 250 ரூபா. நீங்க வச்சு சாப்பிட்டீங்களா வாழையில, அது 350 ரூபா. நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்களா பெஞ்சு, அது ஒரு 500 ரூபா. என்னடா ரிவெஞ்சா? இப்போ நான் எடுக்கிறேன் பாருடா ரிவெஞ்ச். ஹலோ ஃபுட் சேஃப்டியா? இங்க கேட்டு போன சாப்பாடுலாம் கஸ்டமருக்கு போடுறாங்க, சீக்கிரம் வாங்க. ஆப்பு ஆண்டி வேடா. உன்னைய முதல்ல இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன்ட்ட என்ன வேண்டுனாரு தெரியுமா? எனக்கு வர எல்லா கஷ்டத்தையும் உனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் எனக்கு மாத்தி வச்சிருக்கீங்க. மொத்த கண்டிப்பையும் உன் மேல மட்டும்தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணான்னு சொன்னவர்டா உங்க அப்பா. நீ விசிக்கு விசிக்கு வாங்கி கொடுன்னு கேப்ப. உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து என் புள்ள கேட்டதும் அவனை அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. கையில காசு இல்லடி. உன்ன கடனாளியா நிக்க வைக்கிறேன்னு முன்னாடியே கடன் அழைச்சிட்டாரு. பையன் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் ரியாலிட்டி, ஆனா என் பேர்ல எந்த கடன் வேணாம். எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. உனக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் அந்த ஆளுக்காக பண்ண எல்லாமே. ஒத்த நொடியிலதா எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. கலங்கல பொசிங்கிடுச்சு.
ஃபைனலி வி ஹவ் ஃபவுண்ட் தட் கண்டார் ஒலி கண்டார் ஒலி தம்பதி உங்க பையனா அமைதியா இருக்க சொல்லுங்க. ஒச்சைகள் முட்டை கழுப்பருப்பு சொட்டை சீக்கிரம் வந்தா கொடி சிரிப்பு. ஆனா அவங்க பையனான்னு தெரியல, பட் ஆனா பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கு. பொடி சொட்டையா செருப்பல் அடி முள்ளில இருக்கு ரெடி சொட்டை எல்லாம் இருக்கா வாய் தூளு முன்னிய நந்து வராரு பாரு எங்க வாட்டியாரு 10 அக்கா செத்துருவாரு சொட்டை எங்க வாட்டியா